கர்த்தருக்காக வாழுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. வசனத்தை இருதயத்தில் வச்சுக்கோங்க. வேற எந்த ஒரு சிந்தனையும் உள்ள விடாதீங்கன்னா பாக்கியமான இருப்பீங்க. நீதி 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். எப்பவுமே சம்பாதிக்க முடியாது, இந்த வார்த்தை தப்பு. புத்தியை ரிசீவ் பண்ணுகிற மனிதனும் பாக்கியவான் இருக்கு. நம்ம கத்தட்ட எதையும் சம்பாதிக்கலை. புத்தி வருது, ஞானம் வருது, புத்தியை ரிசீவ் பண்ணுகிற மனிதன். வேறு விதமாக அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றிருக்கிற மனுஷன். வாழ்க்கை குறித்து எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களை சந்தோஷமாக வாழ முடியாது தெரியுமா? நிறைய குடும்பத்தில் பிரச்சனை என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுமா. இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைம்மாங்க. ஒவ்வொரு காரியத்தை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருகிறது? ஞானத்தை கண்டடையணும், தேடணும், வாஞ்சிக்கணும். எப்படா ஞானம் பேசுகிறதுன்னு கேட்டு வாஞ்சித்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொண்டீங்கன்னா, நான் யார், நான் எதுக்கு இருக்கிறேன், என் நோக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மனுஷன் சந்தோஷமான மனுஷன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது பார்த்தீங்கன்னா, நான் யார், எதுக்கு இருக்கிறேன், எந்த நோக்கத்துக்கு அந்த பூமியில் இருக்கிறேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டுபிடிக்கிறது தான் மகிழ்ச்சி. இதில் 18ஆம் வசனம் போடு. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் பாக்கியவான்கள் இருப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறோம், அங்கெல்லாம் மகிழ்ச்சி உள்ள மக்களாக இருப்பீங்க. ஞானத்தை ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஞானத்தை ரீட்டைன் பண்ண தெரியணும். வசனத்தை கேட்கணும், அப்புறம் வசனத்தை கேட்டு வசனத்தில் வாழ தெரியணும். சில மக்கள் வசனத்தில் வாழ்ந்துருப்பாங்க, இப்போ வசனத்தை விட்டு வெளியே தனியாக நிற்பாங்க. வசனத்து மேலே வாஞ்சி இருக்காது, சபையின் மேலே வாஞ்சி இருக்காது, கர்த்தருடைய காரியங்களை வாஞ்சி இருக்காது. அவங்களுக்கு சந்தோஷம் இப்படி இது இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. ஒரு விரக்தி வந்துடும். உங்களுக்கு மனசு உங்களை அரிக்குங்க. அப்படியே மனசு குற்ற உணர்வு. கர்த்தருக்கு விரதமாக சில காரியங்கள் செய்யும் பொழுது சந்தோஷத்துக்காக செய்வீங்க. என்ன, கர்த்தரை தேடலை, கர்த்தருடைய வழியில் நடக்கலைன்னா இப்போ ஏதோ ஒன்று செய்வீங்க, பாவம் செய்வீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரதமாக செய்வீங்க. செய்யும் போது உங்களுக்குள்ளே இருக்க மனசாட்சி உங்களை தின்னும். அப்படியே அப்புறம் சந்தோஷம் இருக்காது. அப்புறம் செல்ஃபோனை 12 மணி நேரம் நோண்டணும். அப்படியே ஏன்னா உள்ள விரக்தி இருக்கு. பார்த்தீங்களா? ஞானத்தை பெறுகிறது மட்டுமல்ல, அந்த ஞானத்திலே தொடர்ந்து வாழணும். உங்கள் வாழ்க்கையில் சென்டர் மையம், இருதயத்தின் மையம் கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும், வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். நீதிமொழிகள் 16:20 விவேகத்துடன் காரியங்களை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணுகிறவன் மகிழ்ச்சியாக இருப்பான். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணி பழகுங்க. சில மக்கள் வீட்டை முழுவதும் தன் கண்ட்ரோலில் வைக்க நடப்பாங்க தெரியுமா? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய கண்ட்ரோலில் இருந்தால் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு காரியத்தை என்னைக்கு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களோட போயிருங்க. எதையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அத்தனையும் கர்த்தருடைய கரத்தில் விட்டுறணும். சொன்னது புரியுது? பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஞானத்தோடு செய்யணும். ஆனால் நான் தான் அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நினச்சோம்னா நிம்மதியாக வாழ முடியாது. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம், சொல்லி கொடுக்குறோம். ஆனால் பிள்ளைகளை நான் தான் கண்ட்ரோல் பண்ணி நினச்சோம்னா பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நமக்கு டென்ஷன் ஆக்கும். பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் உப்பு குடிச்சிட்டு, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த பிள்ளை நான் சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டேன், இனிமேல் நான் தலையில் தூக்க முடியாது, உங்களுடைய கரத்தில் விட்டுட்டுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். சர்ச்சில் இருக்குது, நான் யாருமே கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது தெரியுமா? என் கூட இருக்கீங்கன்னா சொல்லிக் கொடுப்பேன், என் கூட க்ளோஸாக பழகிறீங்கன்னா வாழ்க்கைக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் உங்களை கட்டுப்படுத்தி இப்படித்தான் வாழணும்னு நான் செய்யவே மாட்டேன். நீ உங்களோட நல்வாழ்வுக்காக உங்களை கட்டுப்படுத்தி நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது, நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது. குடும்பம் அப்படித்தாங்க. சில குடும்பத்தில் அவங்க முழு குடும்பத்தை தன் கண்ட்ரோல் நினைப்பாங்க. மாமியாரோ இல்லை மாமனாரோ அவனும் சந்தோஷமாக இருக்க மாட்டான், நம்மளையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். ஏன்னா அவனுடைய கண்ட்ரோலில் மனுஷனை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கர்த்தர்ட்ட சரண்டர் பண்ணுங்க. என்ன ஒரு காரியம் அந்த கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், நீ தான் ஏற்படுத்தினவர், இதை என்னால் செய்ய முடியாது, உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன்னா திரும்பி ஒருட்ட கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். உங்களுக்கு உள்ளத்தில் ரெஸ்ட் இருக்கும்,
உள்ளத்தில் நிறைவு இருக்கும், கர்த்தர் நடத்துவாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கும். ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோம்னா மனைவியை கணவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கணவனை மனைவி கண்ட்ரோல் பண்ண நினச்சோம்னா அந்த குடும்பம் நிம்மதியான குடும்பமாகவே இருக்காது. நீதிமொழி 28:14 எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் சந்தோஷமானவன்னா, எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவன், சின்ன சின்ன காரியத்தை பயப்படணும். எப்பொழுதும் கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன் பாக்கியவானா இருப்பான். என்ன ஒரு காரியம் நடந்தாலும் கர்த்தரை மையமாக வச்சு, கர்த்தருடைய நோக்கத்தை மையமாக வச்சு, அவர்தான் ஆராதனைக்கும் துதிக்கும் பாத்திரர் என்று மையமாக வச்சு வாழுகிறவன் சந்தோஷமான மனுஷன். இன்னொரு வசனம் வாசிப்போம். நீதிமொழி 29:18 தீர்க்க தரிசனம்லாம் இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ, வேதத்தை காக்கிறவன்னா வேதத்தில் இருக்கிற நோக்கங்களை திட்டங்களை வைத்து காக்கிறவன் பாக்கியவான். என்கிட்ட பாச சந்தோஷமாக இருக்கிற வழி என்னன்னு கேட்டோம்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க மீறணும். கர்த்தருக்காக வாழுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, வசனத்தை இருதயத்தில் வச்சுக்கோங்க, வேறு எந்த ஒரு சிந்தனையும் உள்ளே விடாதீங்கன்னா பாக்கியவானாக இருப்பீங்க. தேவையில்லாத எண்ணத்தை விடாமல் அதை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா பாக்கியவானாக இருப்பீங்க. விலகி சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு போனோம். ஒரு அம்மா ஐயா சந்தோஷமே இல்லையான்னுச்சு, ஜோம் பண்ணிங்க அனுச்சு. என்னம்மா சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். பிரியாணியா அனுச்சு. அங்கிட்டு என்னம்மா போட்டாங்க, அங்கிட்டு சாம்பார் போட்டாங்கய்யா, அதை சாப்பிட்லையா, பிரியாணி சாப்பிட்டேயா. பிரியாணி சாப்பிடும்போது சாம்பாரை நினச்சிங்களே, அதையே நினச்சிக்கிட்டு நினச்சி. அப்போ பிரியாணி மட்டும் நினச்சிங்கல்ல, பிரியாணி நினச்சிங்க, ஒரு பீஸ் போடுவாங்களான்னு நினச்சிங்க, இப்போ பீஸ் இருந்துச்சு உள்ள. அப்போ நீங்கள் எதை கர்த்தருடைய வசனத்தை கேட்டீங்க, அந்த வசனத்தை மட்டும் உள்ளே வச்சு காத்திருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமான மனுஷனாக இருப்பீங்க, மகிழ்ச்சியான மனுஷனாக இருப்பீங்க.